ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச முருங்கைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, மிளகு ரசம் இருக்குது, மீன் பொரித்து வச்சுருக்காங்க அத்தை. மாங்காய் கூட்டு தாங்க பண்ண போகிறேன். அது என்னன்னு தெரிலங்க, ஒரு சில உணவுகளெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதில் மெயினாக அந்த மாங்காய் தான். மாங்கான்னு சொன்னாலே வாயில் எச்சு ஊறிடுது. அதுலேயும் இந்த மாங்காய் ஊறுகாய், மாங்காய் கூட்டு, மாங்காய் பச்சடி, இந்த மாதிரி மாங்காயில் என்ன செஞ்சாலும் அதை சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு சில ஊறுகாய், அதாவது நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், இதெல்லாம் ஊற வச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த பொறுமை இருக்கும். ஆனால் அந்த மாங்காய் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பொறுமையே இருக்காதுங்க. 5 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தேங்க, ஊறுகாய் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 4 நாளாக பார்த்திங்கன்னா குழம்புக்கு மாங்காய் சேர்த்தாச்சு. அப்புறம் சும்மா வத்தப்பொடியும் உப்பையும் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி சோறோடு வச்சு முக்கால்வாசி மாங்காவை தீத்தாச்சு. மீதம் ஒரு 4 மாங்காய் இருந்துச்சு. அந்த 2 மாங்காவை இப்போ கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாங்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கூட்டு தாங்க பண்ண போகிறேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 2 மாங்காய் தான். அது நாளைக்கு முடியுதா நாளை கழித்து முடியுதான்னு தெரில. இந்த மாங்காய் கூட்டுக்கு நான் பெருசாக எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இதுக்கு வத்தல் பொடி, உப்பு, காயப்பொடி, கருவேப்பிலை இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பொடி எல்லாமே நான் மாங்காவோட சேர்க்கலை, எண்ணெயில் தான் சேர்க்க போகிறேன். இப்போ கடுகு போட்டாச்சா, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு வெந்தயத்து கூடவே ஃபஸ்ட்டு வத்தல் பொடி தான் சேர்க்க போகிறேன். வத்தல் பொடி அப்படின்னா மிளகாய் பொடி, அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் நல்ல புளிப்பு, அதனால அதிகமாக வத்தல் பொடி சேர்க்குறேன். அதை போட்டுட்டு இதுக்கு பொடி உப்பு தாங்க சேர்க்குறேன். அது கூடவே கருவேப்பிலை இதை போட்ட உடனே டக்குன்னு அந்த மாங்காவை போட்டுடணும். ஏன்னா அந்த மசாலாலாம் கருகிடக்கூடாது. அதுக்காக அந்த மாங்காவை சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு உங்களுக்கு காரம் போதுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மாங்காவை ரொம்ப வேக வைக்காமல் போதுன்ற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்து சோறோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, தக்காளி சாதம், தயிர் சாதம், பழைய சோறு, இதுக்கெல்லாம் அந்த மாங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த மாங்காய் கூட்டை எடுத்துட்டு இந்த கூட்டு பண்ண பார்த்திங்களா, இந்த சட்டி, இந்த மண்சட்டி, இதில் சுட சுட சோறை போட்டு இல்லைனா தயிர் சோறு போட்டு அதை நல்லா விரவி சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மக்களை, யாருக்கெல்லாம் இந்த மாங்காய் கூட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.